அனைவருக்கும் வணக்கம். ஹவு டு அவாய்ட் த மிஸ்டேக்ஸ் இன் த சேல்ஸ் பிளானிங். ஒரு விற்பனை இலக்குகளை திட்டமிடுவதில் என்னென்ன தவறுகள் நடக்கும், அந்த தவறுகள் இல்லாமல் அந்த சேல்ஸ் பிளானிங்கை பண்ணுறது எப்படி. பொதுவாக இது வந்து சேல்ஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், டீம் ஹெட்டு, சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு தான் அப்படின்னு நினைக்காம நீங்கள் பொதுவாகவே இதை எடுத்துக்கோங்க. இந்த சேல்ஸ் பிளானிங்கில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் என்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து அன்பிரடிக்டபிள். இதுதான் இதில் இருக்கிற மெயின் தீமே தான். இந்த பொருள், இந்த நிறுவனத்தினுடைய இந்த பிராண்ட் ப்ராடக்ட் இந்த நகரத்தில் இவ்வளோ விற்கும் அப்படிங்கிறது ஸ்பெக்குலேட்டிவாக நம்ம யோசனை பண்ணுறது தான். அதை வந்து ஃபிக்ஸடாக நம்மளால் பண்ண முடியாது. காரணம், அந்த சந்தையினுடைய ஏற்றத்தாழ்வுகள், கன்சியூமருடைய சைக்காலஜி வேல்யூஸ் மாறுறது, ப்ராடக்ட் அக்செப்டன்ஸு, ப்ராடக்ட் குவாலிட்டியினுடைய சின்ன சின்ன மாறுதல்கள், ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடத்தினா கூட பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். மிக முக்கியமான காரணம், ஒரு பொருள் வந்து நீங்கள் விற்கிறீங்க, அந்த பொருள் கன்சியூமரால் உபயோகப்படுத்தப்படும் பொழுது ஏற்படக்கூடிய சிறிய தவறுகள், அது மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பிராண்டினுடைய ப்ராடக்ட்டு ஒரு பேரை அடி வாங்கும். இப்போ இவங்க சேல்ஸ் பிளானிங்கில் 100 பொருள் விற்கலான்னு வச்சுருப்பாங்க. 1 அடி வாங்கினாலும் மற்றதுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். ஒரே ஒரு பொருள், 100 பொருள் விற்ற இடத்துல ஒரு பொருள் போய் பேரை கெடுத்துட்டு வந்துடுச்சுன்னா அடுத்து இவங்க சேல்ஸ் பிளானிங்கில் இது விடும். அப்போ இவங்க சேல்ஸ் பிளானிங்கில் எப்படி தவறு இல்லாமல் நிர்ணயம் பண்ணுறது? இது இந்த சேல்ஸ் டீமோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் வராது. இது வந்து உற்பத்தி பண்ணுற இடத்துல, ப்ரொடக்ஷன் சைடில். ஸோ இதை அங்கே பாஸ் பண்ணிடலாம். ஆனால் சேல்ஸ் பிளானிங்கில் இதை கவனத்தில் எடுத்துக்கணுன்றது தான் நம்மளுடைய கருத்து. நீங்கள் பிளான் பண்ணும்போது இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். இதில் மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் வந்தால் எப்படி சமாளிக்கிறது? இது மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் தான், எங்களுடைய பிராண்டுடைய திட்டமிடலில் இது கிடையாது, இது ஏதோ ரேராக நடக்கும் அப்படின்னு போய் சொல்லக்கூடிய தன்மை, அதுவும் கன்சியூமருக்கு புரிகிற மாதிரி சொல்கிற தன்மை, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த டேலண்ட் யாருக்கு இருக்கோ அந்த டீம் தான் ஜெயிக்கும். இப்போ சேல்ஸ் பிளானிங்கில் ஒன்று. இரண்டாவது, காம்படிட்டருடைய ஆக்டிவிட்டீஸை கவனிக்க தவறுறது. என் பொருள் தரமான பொருள், நான் இந்த விலை வச்சுருக்கிறேன், அட்டமெண்ட்டாக நிற்பாங்க சில கம்பெனிலாம். ஐயா, காம்படிட்டர் வந்து இப்படி ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க, ஸோ அந்த காம்படிட்டரோட ஸ்கீம் வந்து மேபி டெம்பரவரிலி தான், எனி டைம் இட் கேன் பி விட்ரால். எல்லா கம்பெனியுமே அது பண்ணுவாங்க. ஒரு சீசனல் ஆஃபர் கொடுத்து அந்த 3 மாதத்துக்கான வியாபாரத்தை கொஞ்சம் கூட்டிட்டாங்கன்னா இந்த ப்ராடக்ட் போய் சேர்ந்துடும், அப்போ தரம் புரிஞ்சிடும், அடுத்த மாதத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கூடிரும். இப்படிலாம் பிளான் பண்ணுவாங்க. இந்த பிளான் வந்து, இது காம்படிட்டர் பண்ணுற இந்த பிளானை நீங்கள் எப்படி கட்துரு பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் தொடர்ந்து மார்க்கெட்டில் அந்த டீம், அந்த சேல்ஸ் டீம் வந்து போய் அவேர்னஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல தான் இந்த மிஸ்டேக்ஸை வந்து அடுத்த சேல்ஸ் பிளானிங்கில் நீங்கள் சரி பண்ண முடியும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? நான் இதுக்கப்புறமும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சேல்ஸ் ஃபோர்காஸ்ட். நீங்கள் ஒரு தவறு நடந்ததுக்கப்புறம் இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறது வந்து ஒரு வகை, அதை ஏற்றுக்குவோம். ஆனால் தவறு நடப்பதற்கு முன்பே கண்டறிந்து அதை களைவது அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? அதுதான் உங்களுடைய அனுபவம். அதுக்கு தான் இந்த டீமுடைய லீடர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த சேல்ஸ் பிளானிங்கில் இதெல்லாம் மிஸ்டேக் நடக்கும்னு தெரியும். காம்படிட்டர் ஆக்டிவிட்டீஸ், ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டு கூட நம்மளை இது பண்ணும். ப்ரைஸ் ஃபேக்டர், தரமான பொருள், ஆனால் எனக்கு விலையை பற்றி கவலை இல்லை, தரமற்ற பொருளை கூட வாங்கிக்கிறேன்ற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே போய் இந்த சேல்ஸ்மேன் உள்ளே பூந்துட்டு, உதாரணத்துக்கு ஷர்ட்டுன்னு வச்சுக்கங்களேன், ரேமண்ட் ஷர்ட் வந்து ஒரு மீட்டரே வந்து 1500 2000 இருக்கும். ஷர்ட் 2000 ஆரம்பிக்கும். இதே லோக்கல் மேனுஃபேக்சரிங் வந்து 200 ரெடிமேட் ஷர்ட்டே கொடுப்பாங்க. இவர் 200 ஷர்ட்டை விற்கிற இடத்துல போய் ரேமண்ட்டை விற்கணும்னு முடிவு பண்ணாருன்னா நடக்குமா? இந்த மிஸ்டேக் வந்து நிறைய கம்பெனிஸோடைய சேல்ஸ்மேன் வந்து இந்த ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க, சார் இதெல்லாம் நடந்துச்சு சார். ஸோ சேல்ஸ் பிளானிங்கில் முதலே சொல்லிடணும், ஐயா நம்ம செக்மெண்ட் இது இல்லை, நாம் ஆவரேஜ் அண்ட் எலைட் அந்த செக்மெண்ட்டுக்கு தான் கொண்டு போகணும். அல்லது தப்பு இல்லை, நீங்கள் வாங்கும் சக்தி குறைவாக இருக்கவங்களுக்குன்னு சில பேர் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. உங்கள் சேல்ஸ் பிளானிங் அதில் இருக்கான்னு நீங்கள் முதல்ல பார்த்துக்குங்க. நாம் தயாரிக்கிற பொருள் வந்து பெரிய ஒரு ஹைஃபையான ஆட்களுக்கோ இல்லை எலைட் பீப்புளுக்கோ போகிறது இல்லை. வாங்குகிற சக்தி குறைவாக இருக்கக்கூடிய, அன்றாடம் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அல்லது மாத ஊதியங்களை குறைவாக பெறக்கூடியவர்களுக்கு தான் நம்ம பொருள் போய் சேரும் அப்படிங்கிறத நீங்கள் சேல்ஸ் பிளானிங்லேயே முடிவு பண்ணிடணும்.
இல்லைன்னா என்ன வரும், கடைசியில் வரும். இந்த மந்த் எண்டில் சேல்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து என்ன வரும், நீங்கள் சேல்ஸ் பிளான் வந்து 100 ரூபாய்க்கு பண்ணீங்க, மன்னிக்கணும் 100 எண்ணிக்கை பண்ணீங்க, ஆனால் இங்கே பாருங்கள் 50% கூட அது ரீச் ஆகலை, 60% கூட ரீச் ஆகலை. இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது, உங்களுக்கு டிஏ பில் கொடுக்குறது, நான் கம்பெனி எப்படி ரன் பண்ணுறதுன்னு நிர்வாகத்திட்டேருந்து கேள்வி வரும். இப்போ என்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணோம், அப்போ சேல்ஸ் இந்த பொருள் இந்த செக்மெண்ட்டுக்கு தான் போகுங்கிறத கவனிக்க தவறினது. அந்த சேல்ஸ் பிளானிங்கில் அந்த மிஸ்டேக் நடந்திருக்கு. அந்த மிஸ்டேக் நடக்க போய் தான் இவங்களுக்கு அதை இந்த பொருளை சரியான விற்பனை இலக்கை அடைய முடியல. அதனால தான் ஹவு டு அவாய்ட் த மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்கிறேன். இன்னொன்று, பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ப்ராடக்ட் அவைலபிலிட்டி. ஒரு ஏரியாவில் எத்தனை ரீட்டைலர்ஸ் இருக்காங்க, அத்தனை ரீட்டைலர்ஸ்டையும் நம்ம பொருள் கிடைக்குதா? இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். சிலர் வந்து நான் வாங்கவே கூடாது, உங்கள் பிராண்டை வாங்கவே முடியாது, நான் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்கேன்லாம் சொல்லுவாங்க. அந்த ஃபேக்டர்லாம் விட்டுருங்க. மேக்ஸிமம் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அப்படி கூட வச்சுக்கோங்க. பெரும்பான்மையாக நம்மளுடைய பொருட்கள் வந்து சந்தையில் கிடைச்சாதான் நீங்கள் நினைக்கிற விற்பனை இலக்கு அடைய முடியும். இந்த சேல்ஸ் பிளான் வந்து அங்கே தான் சக்சீட் ஆகும். இந்த மிஸ்டேக்ஸ் வந்து எங்கே நடக்குது, இந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டியில் நடக்குது. இந்த சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க, ஐயா நம்ம பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் 2 கடையில் தான் கிடைக்குது, 5 கடையில் தான் கிடைக்குது, 10 கடையில் தான் கிடைக்குது, ஆனால் மொத்தம் நம்ம இந்த மாதிரி பொருளை விற்கக்கூடியவங்க வந்து 100 பேர் இருக்கிறாங்க. ஸோ 20% அவைலபிலிட்டியில் எப்படி சேல்ஸ் வந்து நம்ம டார்கெட் ரீச் பண்ண முடியும்? ஸோ ப்ராடக்ட் அவைலபிலிட்டியை நம்ம கூட்டணும். அப்போ அகைன் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அது இதுன்னு அது வேறு மாதிரி டீம் போகும், ஃபைனான்சியல் அது இதுன்னு ஆஸ்பெக்டுக்குள்ளே போகும். ஆனால் நீங்கள் இதை சேல்ஸ் பிளான் பண்ணும்போதே இதை தீர்மானிச்சிங்கன்னா இது மிஸ்டேக்காக மாறக்கூடிய வாய்ப்புகளை தவிர்த்துக்கலாம். அப்போ ப்ராடக்ட் அவைலபிலிட்டி எந்த அளவுக்கு கூட்ட முடியும், எவ்வளவு அதிகப்படுத்த முடியும், அதுக்கு நான் சில டெக்னிக்ஸ் எல்லாம் நான் என்னோடய வீடியோக்கள் தொடர்ந்து வருது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, எதை வச்சு இந்த சேல்ஸ் இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த சேல்ஸ் இன்க்ரீஸிங் அப்படிங்கிறது வந்து டேட்டி ட்ரிக்ஸில் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதாவது தரம் தாழ்ந்த தந்திரங்கள் அது நிறைய இருக்குது. அது நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அவங்கெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ரவரி டெஸ்டினேஷனை வேணால் அவங்க ரீச் பண்ண முடியும். ஒரு என்ன சொல்கிறது, குறைந்த காலகட்டத்துக்கு வேணால் அந்த விற்பனை அளவை இது பண்ண முடியும். லாங் டைமுக்கு உதவாது. இன்றைக்கி தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள், நம்ம உள்நாட்டு நிறுவனங்களாகட்டும் பன்னாட்டு நிறுவனங்களாகட்டும் எல்லாருக்குமே இந்த லாங் டைம் கோல் இருக்குது, இந்த லாங் டைம் பிளானிங் இருந்தது. அதனால தான் அவங்க பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது, இவ்வளோ நாளுக்கு நீடிக்க முடியுது. சில பிராண்ட்லாம் ஹார்லிக்ஸ்லாம் பாருங்கள் இத்தனை வருஷமாக எப்படி இருக்கிறாங்க, அதுதான் காரணம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை தவிர்த்து எப்படி இந்த விற்பனை இலக்குகளை நிர்ணயம் பண்ணுவது, இது தொடர்ந்து நம்ம பேசுவோம். உங்களுடைய ஆலோசனைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேல்ஸ் பிளானிங்கில் நான் சொல்கிறேன் இல்லையா, ஹவு டு ஃபிக்ஸ் த சேல்ஸ் டார்கெட், இதெல்லாம் நம்ம பேசுவோம். அதை பற்றி உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். வீடியோக்கள் தொடர்ந்து கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம். நன்றி.